டேய் இருடா. என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியும், அது நம்மளே சொல்லிக்க கூடாதுடா. அப்ப நீங்க எதுவும் செய்யலன்னு சொல்றீங்களாமா? சார், நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன்? சரி, அப்படியே பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி அரைகுறையா கோடு போட்டுட்டா விட்டுருவேன்? முதல்ல எனக்கு அதுக்கான அவசியமும் இல்ல சார். எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுங்க. எலெக்ஷன் வேலையா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நான் அப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர் பாக்குறேன். கான்ஸ்டபிள், சைனை வாங்கிக்கோ. சைன் எல்லாம் எதுக்கு? இல்ல, உங்ககிட்ட வந்து விசாரிச்சுட்டு போனோங்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. மேடம், இங்க சைன் பண்ணுங்க. ஓகே மேடம். சரி, நாங்க வரோம். நல்ல பிளான்மா. என்ன சொல்ற கண்ணு? இல்ல, உன்னை தோக்கடிக்கிறதுக்காக அவங்களே ஆல் செட் பண்ணி குத்திக்கிட்டு அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓடுவாங்க பாக்குறாங்கன்னு சொன்னியே, சூப்பர். என்னை யாரும் தோக்கடிக்க முடியாது. சிந்தாமணி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கா. அப்படி ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்காத. இந்த வாட்டி நீ ஜெயிக்க மாட்ட. என்ன கண்ணு, உன் அம்மா ஜெயிக்க மாட்டேன்னு நீயே சொல்ற? ஏன்னா நீ பண்ற வேலை எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த மீனா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு வாபஸ் வாங்குறவங்க இல்ல. நீ நினைக்கிறது நடக்காது. என்னைக்குமே நியாயமா இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க. உன்ன மாதிரி எனக்கு நியாய அநியாயம் பத்தி எல்லாம் தெரியாது கண்ணு. ஆனா என்ன தோக்கடிக்கிறதுக்கு எவ்வளவு முடியாது. இல்லங்க, அவ்வளவா இல்ல. உட்காரும் போதும் நிக்கும் போதும் லேசா வலிக்குது, அவ்வளவுதான். டாக்டர் சீக்கிரமா சரியானு சொல்லிடுறல. நான் பில்ல கட்டிட்டு வரேன், நீ உட்கார். மீனா அக்கா வாங்கக்கா. எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? வலி இருக்கா மீனா? ரொம்ப இல்லக்கா. அம்மா, ஏன் எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, பூவெல்லாம் காலி ஆயிட போகுது. ஏன் இன்னும் போகாம இருக்கீங்க? அது தினமும் பண்றது தானே, அத நாங்க பாத்துக்கிறோம். சங்க தேர்தல்ல நீ நிக்க மாட்டேங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, ஏன்? அது உண்மையா மீனா? சொல்லு. புத்தண்ணா, மீனாவை நீங்க தான் நிக்க வேணாம்னு சொன்னீங்களா? ஆனா நான் ஏமா அதெல்லாம் சொல்ல போறேன்? என் பொண்டாட்டி தலைவியானா எனக்கு தானே பெருமை. இவதான் தேவையெல்லாம் பயந்துட்டு இருக்கிறா. இங்க பாரு மீனா, நான் உனக்கு நெருக்கமா இருக்கேங்கிற காரணத்தினால என் பையனை சந்தேக கேஸ்ல போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க, தெரியுமா? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? சிந்தாமணிக்கு வேண்டப்பட்ட போலீஸ்ல ஒரு ஆளு வந்து நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணா இப்படிதான் நடக்கும்னு சொல்லிருக்கான். அப்புறம் நான் நம்ம ஆளுங்களை வச்சு பேசி கூட்டிட்டு வந்துட்டேன். மீனா, உனக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்களெல்லாம் சிந்தாமணி தொல்லை பண்ணிட்டே இருக்கா. பாத்தீங்களா, என்னால நீங்க எல்லாருமே பாதிக்கப்படுறீங்க. நான் நிக்க மாட்டேன்னு சொல்றதே இதனாலதான். இங்க பாரு மீனா, உங்ககிட்ட நாங்க இத குறையா சொல்ல வரல. இங்க பாரு மீனா, என்ன பண்ணாலும் நாங்க பயப்பட மாட்டோம். இந்த தேர்தல்ல நீ ஜெயிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீ எல்லாத்துக்கும் எவ்வளவு நல்லது செய்யற. ஆமா மீனா, நீ கண்டிப்பா இதுல இருந்து பின்வாங்க கூடாது. இதெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம். அந்த சிந்தாமணிக்கு பயந்து நம்ம விலக கூடாது மீனா. அப்படி சொல்லு.